கோவாவின் அர்போரா நகரில் உள்ள இரவு விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்தனர். அவர்களது குடும்பத்தினருக்கு காங்கிரஸ் கட்சி இரங்கல் தெரிவித்துள்ளது. பிரபலமான அந்த இரவு விடுதியில் நேற்று நள்ளிரவு தீ பிடித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் விடுதியில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் 3 பெண்கள் உள்பட 25 பேர் உயிரிழந்ததாகவும் 6 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கோவா காவல்துறை தலைவர் அலோக்குமார் தெரிவித்துள்ளார். எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு குறைபாட்டு காரணமாக ஏற்பட்ட இந்த தீ விபத்து குறித்து விடுதியின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவா இரவு விடுதி தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு காங்கிரஸ் கட்சி இரங்கல் தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் தவிர்க்கப்பட வேண்டிய இதுபோன்ற துயர சம்பவத்தில் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அனைத்து ஆதரவையும் உதவியையும் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் தொண்டர்களை கேட்டுக் கொள்வதாக அவர் பதிவிட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இந்த துயர சம்பவம் குறித்து அறிந்து மிகவும் வேதனையடைந்ததாக கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது வெறும் விபத்து அல்ல, பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அளவிலான தோல்வி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துயர சம்பவம் குறித்து முழு விசாரணை நடத்தப்பட்டு எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க அனைத்து பாதுகாப்பு விதிமுறைகளும் கடைபிடிக்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தமது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.